ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மீட் பண்ணி. இன்னைக்கு நாம எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியால இருக்கிற செக்வாயா நேஷனல் பார்க் அங்க தான் போயிட்டுருக்கோம். இந்த நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குன்னா, கலிஃபோர்னியாவில் இருக்கிற சியாரா நெவேடா மவுண்டெயின்ஸ் அப்படின்ற மவுண்டைன் ரேஞ்சில் தான் இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான மலைத்தொடருங்க. நம்ம ஊரில் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் எப்படி ஊட்டி கொடைக்கானல் இருக்கோ அதே மாதிரி இந்த மலைத்தொடர்லையும் லேக் தாஹோ, யோஷ்மைட் நேஷ்னல் பார்க், மாமூத் லேக், லேக் சார்ஜ் அந்த மாதிரி ஏகப்பட்ட சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. நம்ம போக போகிற செக்வாயா நேஷ்னல் பார்க்கும் இதே மலைத்தொடரில் தான் இருக்குது. இது நம்ம வீட்டிலேருந்து 5 hours ட்ராவலில் இருக்குது. ஸோ நம்ம எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை ஈவினிங்காக காரை எடுத்துகிட்டு 2 நாளைக்கு தேவையான எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். செக்வாயாவுக்கு முன்னாடி இருக்கிற வைசாலியா அப்படின்ற ஊரில் ரூம் புக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அங்கே தான் போய் நைட் ஸ்டே பண்ண போகிறோம். மார்னிங்கில் எழுந்திரிச்சு தான் செக்வாயா நேஷ்னல் பார்க் பார்க்க போகிறோம். நைட்டு நாங்கள் ரூமில் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். இதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த மோட்டல், ரோட்வே இன் அப்படின்ற மோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட் மினிட் தான் பிளான் பண்ணோம். ஸோ எங்களால் ப்ரீவியஸாகவே ரூம்லாம் புக் பண்ண முடியல, ரூமும் கிடைக்கல. இதுதான் கிடச்சிச்சு. இந்த ரூமில் கிச்சன் எதுவும் கிடையாது. மினி மைக்ரோவேவ் ஓவனும் மினி ஃப்ரிட்ஜும் தான் கொடுத்துருந்தாங்க. அது போக அயன்ஸ் பாக்ஸும் ஸ்டாண்டும் இருந்தது, பாத்ரூம் இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ அங்கேயே கொடுத்துருந்தாங்க. பட் பிரேக்ஃபாஸ்ட்னால் நம்ம சாப்பிட்ற நார்மல் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, ஒன்லி மஃபின்ஸ், கேக், ஃப்ரூட்ஸ், ஜூஸஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு சரிப்பட்டு வராதுன்னு அடுப்பும் தோசை மாவும் ஆட்டி எடுத்துகிட்டு போயாச்சு. அடுப்பு பார்த்திங்கன்னா ஒசாக் ட்ரையல் 2 burner ஸ்டவ்வு. கேஸ் சிலிண்டர் ரொம்ப சின்ன சைஸ் தான், 5 லிட்டர் இருக்கும், பாட்டில் சைஸுக்கு தான் இருக்கும். ஸோ 2 இது தூக்கிட்டு போயிட்டோம். இதை வச்சு காலையில் தோசை சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு சாம்பார் சாதமும் ரெடி பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். வைசாலியா ஊர் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான ஊருங்க. இங்கே விவசாயம்தான் மெயினாக இருந்தது. அங்கேருந்து செக்வாயா நேஷ்னல் பார்க் போகிறதுக்கு 50 minutes ஆகும். ஸோ ட்ரைவ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தா ஆரஞ்ச் ட்ரீ, இந்த பக்கம் பார்த்தா ஆப்பிள் ட்ரீ, நடுவில் ஏதோ ஒரு தோட்டம் வந்தது. அது என்ன மரம்னே எங்களுக்கு தெரியல. அதுலேயும் நிறையா ஃப்ரூட்ஸ் இருந்தது. ஸோ பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள் ஆரஞ்ச் ட்ரீ, இந்த பக்கம் ஆப்பிள் ட்ரீ. இது வின்டர் சீசன் அப்படின்றதுனால ஆப்பிள் ட்ரீயில் லீவ்ஸோ ஆப்பிளோ எதுவுமே இல்லை, வெறும் மரம் மட்டும்தான் நிற்கிது. ஸோ இந்த ட்ரீ தான் என்னன்னே தெரியல. பார்க்குறதுக்கு பேரிக்கா மாதிரியும் இருக்குது, அவகேடோ மாதிரியும் இருக்குது, என்னன்னே தெரியல. இது ஹைவேஸ்ன்றதுனால எங்களால் காரை ஸ்டாப் பண்ணி பார்க்கவும் முடியல. கலிஃபோர்னியாவோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே க்ரீனாக, அதாவது பச்சை பசேல்னு அழகாக இருக்கிறது தாங்க. இது வந்து பீக் ஆஃப் த வின்டர். நம்ம போனது ஜான்வரியில். பீக் ஆஃப் த வின்டரில் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குன்னு. ஸோ அதான் கலிஃபோர்னியாவோட ஸ்பெஷாலிட்டி. எங்கே போனாலும் அடுப்பு சோத்து மூட்டையும் தூக்கிக்கிட்டே சுற்றுறாளே, ஊட்டி கொடைக்கானல்னு சொல்கிறா, அங்கே ஒரு கடை கூடையாக இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? ஆனால் உண்மை அதாங்க, இந்த மலையில் எந்த கடையுமே கிடையாது. சாப்பாடு வேணும்னா நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். அங்கேயே கேம்பிங்கும் பண்ணிக்கலாம், அடுப்பு எடுத்துகிட்டு போய் சமையலும் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு எதுக்கு அந்த வேலை? அதனால் ரூம்லேயே சமையல் பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் சேஃபாக. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா மலைகளுக்கு நடுவில் நல்ல ப்ளூ கலரில் ஒரு ஏரி மாதிரி தெரிஞ்சுது. படகெல்லாம் நின்றுட்டு இருந்தது. என்னடா அது பார்க்கலாம் அப்படின்னு வண்டி அங்கே திருப்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா லேக் கவே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சியாரா நெவேடா மவுண்டெயின்ஸில் கவே அப்படின்னு ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு. அந்த ஆறை தடுத்து நடுவில் ஒரு அணை கட்டியிருக்காங்க. அங்கே தேங்கின தண்ணி தான் இந்த லேக் கவே. இந்த ரிசர்வாயர் பார்த்திங்கன்னா அப்படியே மலைகளை சுற்றி 3 rivers அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் வரைக்கும் இந்த ரிசர்வாயர் எக்ஸ்டர்ன் ஆகிருக்கு. அதாவது அந்த கவே அப்படின்ற ஆறை தடுத்து உருவாக்கின டேமில் தேங்கின தண்ணி தான் இந்த கவே லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி பனிமலை சிகரம் தெரியுது இல்லையா,
அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம், நம்ம செக்வாயா நேஷ்னல் ஃபாரஸ்ட். ஸோ இது வின்டர் சீசன் அப்படின்றதுனால மேலே ஸ்னோ இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். இந்த லேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 3 ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன ஊர் வந்துச்சு. மலை மேலே ரொம்பவே அழகான ஊர், ரொம்பவே சின்ன ஊர், அதில் நிறையா மக்களும் வசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செக்வா நேஷ்னல் பார்க் வந்தாச்சு. உள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா $35 ஒரு காருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. 2 லேனில் கார்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. நம்ம இதில் விஐபி பாஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா செப்பரேட்டாக இன்னொரு லேன் இருந்தது, அதில் யாருமே இல்லை. ஸோ நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு அந்த லேன். ஸோ உள்ளே போகும்போதே பார்க்கோட மேப் கொடுத்துட்றாங்க. மலை மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் டவரே இல்லைங்க, சுத்தமாக டவர் இல்லை. நம்மளால் ஜிபிஎஸ் போட முடியாது, கால்ஸ் எதுவுமே பண்ண முடியாது, அந்த மேப்பு வச்சு தான் போகணும். ஆனால் இது ரொம்பவே ஈஸி தான், ஏன்னா ஒரே ஒரு ரோடு தான் போகுது மலை மேலே, இந்த பக்கம் போகிறதுக்கு அந்த பக்கம் வர்றதுக்கு. ஸோ 2-வே ரோடு தான், அதனால் எங்கேயும் நம்ம மிஸ்ஸும் ஆக மாட்டோம். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா அங்கங்கே இருக்கிற அட்ராக்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆப் ஒன்று இருக்குது, யூஎஸ் நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லிட்டு, அதில் போயிட்டு செக்வாயா நேஷ்னல் பார்க்கோட மேப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க மொபைலில். ஸோ ஆஃப்லைன்லேயே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் கார் பார்க் பண்ணுற மாதிரி ரோட்டில் எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் காரை நிறுத்தி நிறுத்தி வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டே போனோம். இப்போ நம்ம இருக்கிறது 4000 அடிக்கு மேலே எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து பார்த்தா வியூ இந்த மாதிரி தான் இருந்தது. எவ்வளோ மலைகள் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம போனது ஃபால் சீசனுக்கு அப்புறம் அப்படின்றதுனால இலைகள் எல்லாம் உதிர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த செக்வாயோட ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் டனல் ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த டனல் ராக். இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு பாறை மேலேருந்து உருண்டு விழுந்திருக்கு. அது ஒரு டனல் மாதிரி, அதாவது குஹா மாதிரி ஷேப்பாக மாறி இருக்குது அந்த இடம். இதை ஒரு அட்ராக்ஷனாக வச்சுட்டாங்க. இதுக்கு சைடில் ஒரு ட்ரையல் இருக்குது. ட்ரையல்னால் நம்ம நடந்து அங்கே போகிறதுக்கான வழி. இங்கே நம்ம நடந்து மட்டும்தான் போக முடியும். மண் பாதை தான் இருக்கும், ஒத்தையடி பாதை மாதிரி. அதை தான் இங்கே ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. நடந்து அந்த பாறை மேலே போய் நிற்கலாம், இன்னும் மேலே ஏறி போகணுன்னாலும் போகலாம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மோரோ ராக் அப்படின்னு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. இங்கேயும் ட்ரையல்ஸ் இருக்குது, வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு காருக்குள்ளே இருந்தே பார்க்குறதுனாலும் பார்க்கலாம், இல்லை நடந்து போய் அந்த மலை பக்கத்தில் நின்று வியூ பாயிண்ட்ஸ் பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். இந்த மலையை பார்க்குறதுக்கு எதுக்கு 5 hours ட்ராவல் பண்ணி ரூமெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. பட் இதுக்காக நம்ம இங்கே வரல. இந்த மலையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான அதிசயம் இருக்குது, அதுக்கு தான் நம்ம நெக்ஸ்ட்டு போக போகிறோம். பார்த்தீங்களா எதுக்காக இந்த மலைக்கு வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த மலையில் மட்டும்தான் ரெட் ஜெயிண்ட் ட்ரீஸ் இருக்குது, அதாவது சிகப்பான மிகப்பெரிய உயரமான மரங்கள் இந்த மலைக்காட்டில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் மலையில் 5000 அடிக்கு மேலே 8000 அடிக்கு உள்ளே தான் இந்த மரங்கள் கூட்டம் கூட்டமாக வளர்ந்துருக்கு. உலகத்திலேயே மிக மிக பெரிய மரம் இங்கே தான் இருக்குது. அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம்.
மலையில் ஃபஸ்ட்டு பார்க்கிங் லாட் நான் பார்த்தது இங்கே தான். பட் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்குது, பார்க்கிங் லாட் கிடைக்கவே இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கிங் லாட்டில் மட்டும் பார்க் பண்ணுங்கள். ரோட் சைடில் இருக்கிற ஷோல்டர்லலாம் நிறுத்தாதீங்க. அங்கெல்லாம் நிறுத்தினவங்களுக்கு அதுக்கப்புறமா ஷெரீஃப் வந்துட்டு ஃபைன் போட்டிருந்ததெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ அங்கெல்லாம் நிறுத்தாதீங்க. ஒன்லி பார்க்கிங் லாட். ஸ்பேஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அங்கேருந்து ஷட்டில் பிடிச்சி நீங்கள் போக வேண்டிய அட்ராக்ஷனுக்கு போய்க்கலாம். அந்த மரத்தோட தண்டை பார்த்தீங்கன்னா அப்படியே செக்கச்செவ்வேல்னு இருக்குங்க. ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருக்குது. உயரமும் பார்த்தீங்கன்னா நல்லாவே உயரமாக இருக்குது. பட் இதை விட உயரமான ட்ரீஸ் உலகத்தில் நிறையாவே இருக்குது. இந்த மரம் ரொம்ப ரொம்ப உலகத்திலேயே அதிக உயரமான மரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் உலகத்திலேயே ரொம்ப பெரிய மரம், ஜைஜாண்டிக்கான மரம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இதுதான் நம்ம மரத்தோட அடிவாரத்தில் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். மரத்தை சுற்றணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திருமலை நாயக்கர் மஹால் மதுரையில் இருக்கு இல்லையா, அந்த தூண் மாதிரி ஒரு 4 தூண் சேர்த்து வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது இந்த மரம். உள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறையா குகை மாதிரி செட்டப்லாம் இருக்குது. நடுவில் வந்து எலும்பு மாதிரி அந்த மரத்தோட தண்டு இருக்குது. ஸோ இது எப்படி இவ்வளோ உயரமாக வளருது அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்குது, வெளியே லேயர் மட்டும்தான் இருக்குது. பட் பாருங்களேன், அது எவ்வளோ வருஷம் உறுதியாக நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வகையான மரங்கள் எல்லாம் இந்த ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது. நம்ம இந்த விதைகளை வாங்கிட்டு வந்து வெளியில் நட்டு வச்சாலும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த விதைகளை வாங்கி அந்த காட்டிலையே வேணால் நம்ம வைக்கலாம். அதுக்கு இங்கே வசதியும் செஞ்சு வச்சுருக்காங்க. பட் ஒரு தடவை விதை நட்டு வச்சோம் அப்படின்னா அது முளைச்சி வர்றதுக்கு 24 வருஷம் ஆகுதுங்க. நம்மளுக்கு பார்க்கிங் கிடச்சாச்சு. ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்த லஞ்சை சாப்பிட்டுட்டு மியூசியம் பார்க்குறதுக்கு கிளம்பலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெயின் ஃபாரஸ்ட் மியூசியம் அப்படின்னு இந்த பார்க்கிங் லாட்டுக்கு ரைட் ஆப்போசிட் ரோடை கிராஸ் பண்ணி போனால் இருக்குது. அங்கே தான் இப்போ போயிருக்கோம். இந்த மலையோட வரலாறு, அங்கே எந்த மாதிரி மக்கள் எல்லாம் இருந்தாங்க, யார் இதை கண்டுபிடிச்சா அப்படின்றது தான் இந்த மியூசியமில் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மரம் எப்படி 2000 வருஷம் சியரா நெவாடா அப்படின்ற எவ்வளோ வருஷம் மலைத்தொடரில் எதனால் 6000 அடியிலிருந்து 8000 அடி வரைக்கும் தான் இந்த மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த மலையோட மண் வளம் மட்டும்தான் இந்த செக்வாயா மரங்கள் இங்கே இருப்பதற்கான காரணம். உலகத்தில் வேறு எங்கேயுமே இந்த செக்வாயா மரங்கள் இல்லையா, இங்கே மட்டும்தான் இருக்கான். இந்த மரங்கள் எதனால் 2000 வருஷம் 3000 வருஷம் அப்படி உயிரோடு இருக்குது அப்படின்றத இங்கே ஃபுல் டீட்டெயில்ஸோடு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 4500 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து தான் உயிரினங்களே வாழ ஆரம்பிச்சது. அதாவது செடி கொடி மரம் இந்த மாதிரிலாம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே வளர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த இடம் வெறும் பாலைவனமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்க மக்கள் இந்த மரங்களை ஒரு 100 வருஷம் முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி அவங்க கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி இதை பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டதுனால செக்வாயா நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லி உருவாக்கி கவர்மெண்ட்டை அது கண்ட்ரோலில் எடுத்துக்கிச்சு. ஸோ இங்கே அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில இயற்கை அற்புதங்கள் எல்லாத்தையும் நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சேஃப்டியாக அதை எடுத்து நல்லாவே பாதுகாத்துட்டு வராங்க. நம்ம ஊரில் மரங்கள் எல்லாத்தையும் ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லி கோயிலில் நம்ம 4000 வருஷம் 5000 வருஷமாக பாதுகாத்துட்டு வரோம் இல்லையா, அதே மாதிரி. இதை பாருங்களேன், இது வந்து அந்த மரத்துக்கு உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு புரிகிற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. வெளியில் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் பட்டை மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சந்தன கலரில் ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே பிங்க் கலரில் ஒரு பட்டை இருக்குது. இது மூணும் என்னென்ன எதுக்காக அப்படின்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டை நம்மளோட ஸ்கின் மாதிரி தான். ஸோ ஈஸியாக தீப்பிடிச்சா தீப்பிடிச்சிரும், எரிஞ்சிடும், ஆனால் திருப்பி ஃபார்ம் ஆகிடும். உள்ள அந்த சந்தன கலரில் இருக்குல்ல, இதை சாப்வுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபயர் பிடிக்கவே பிடிக்காதான், பயங்கரமான ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மாதிரி இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உள்ளே இருக்கு இல்லையா இந்த பிங்க் கலர், இதுதான் இந்த மரத்தோட இதயமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கெல்லாம் நோய் நொடி வர்ற மாதிரி மரங்களுக்கும் வரும். எதனால் வரும்னா ஆல்கா ஃபங்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, ஆல்கை பூஞ்சைகள், அதனால் வர்ற நோய்கள் தான். பட் இந்த ரோஸ்வுட் ஆல்காவோ பூஞ்சையோ
எந்த விதமான கிருமி தாக்குதலுக்கும் அந்த மரத்தை ஆளாகவே விடாதாங்க. அதனால தான் இந்த மரங்கள் எல்லாம் 3000 வருஷம் 4000 வருஷம் தாண்டியும் நீடித்து நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டில் இந்த மரங்கள் வளர்கிறது போதாமல் மியூசியத்துலேயும் இவங்க அந்த விதைகளை எடுத்துகிட்டு வந்து மரம் வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விதை பார்த்திங்கன்னா போன வருஷம் நவம்பர் 2024 நட்டு வச்சது. இப்போ நம்ம ஜனவரியில் வந்திருக்கோம். 3 months ஆச்சு. இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு. பார்த்திங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. இந்த மரம் தான் 2000 வருஷம் கழித்து அவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கும் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, எப்போவுமே நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கும் போது ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய லேண்ட்மார்க்ஸ் இருக்கு இல்லையா, ஃபேமஸ் லேண்ட்மார்க்ஸ், அது கூட இங்கே இருக்கிற மரங்களை கம்பேர் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி செக்வாயா உலகத்திலேயே ரொம்ப உயரமான ட்ரீ கிடையாது. பட் உலகத்திலேயே ஒரு 10 ட்ரீ ரொம்ப உயரமான ட்ரீ இருக்கான். அதில் 5 ட்ரீ இந்த செக்வாயா நேஷ்னல் பார்க்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட செக்வாயா ட்ரீ பாருங்கள், நம்ம ஊர் யானையை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சா 275 யானையை நம்ம அடுக்கி வச்சா எவ்வளோ உயரம் இருக்குமோ அவ்வளோ உயரம் இந்த செக்வாயா நேஷ்னல் பார்க்கில் இருக்கிற ஜெனரல் ஷெர்மன் அப்படின்ற ட்ரீ அவ்வளோ உயரமாக இருக்கான். இதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய ஐட்டம்ஸ் கூடயும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம டைட்டானிக் கப்பல், ஐஃபில் டவர், துபாயில் இருக்கிற புஜ் கலிஃபாவோட பில்டிங், அப்புறம் நீலத்திமிங்கலத்து கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜெனரல் ஷெர்மன் ட்ரீயை பார்க்குறதுக்கு கிளம்பியாச்சு. அதுதான் நம்ம பார்க்குறதுக்கு வந்த ட்ரீ. அதாவது உலகத்திலேயே ரொம்ப பழமையான உயரமான பெரிய ட்ரீ. அதை பார்க்க தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லாட் ஒன்லி ஃபார் ஹேண்டிகேப் டேக் வச்சுக்கிறவங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு கிடையாது. ஸோ பெட்டர் நம்ம அந்த பார்க்கிங் லாட்லேயே காரை விட்டுட்டு அங்கேருந்து ஷட்டில் பிடிச்சி இங்கே வந்துடுறது தான். ஸோ நம்ம காரை எப்படியோ பார்க் பண்ணிட்டோம். இப்போ உள்ளே போக போகிறோம். உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம் கீழே விழுந்திருக்கு. ஸோ அங்கே வந்து போகிறதுக்கு வழி மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே தான் இப்போ நான் போக போகிறேன். இங்கேயும் நம்மளை மாதிரி நிறையா மக்கள் மரத்தில் அவங்களுடைய பேரை செதுக்கிட்டு போயிருக்காங்க, கல்வெட்டு மாதிரி. இந்த மரம் எதனால் கீழே விழுந்துச்சு, ஏன் இதை இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத அங்கே ஒரு டிஸ்பிளேயில் எழுதி வச்சுருக்காங்க. இதையுமே அவங்க எவ்வளோ அழகாக பாதுகாத்து வச்சுருக்காங்க பாருங்கள். சுற்றி வரைக்கும் வேலி போட்டு வச்சுருக்காங்க வுட்லேயே. கிட்ட யாரும் போய் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க ரொம்ப நேரம் கும்பலாக நின்றுட்டே இருந்தாங்க, வழியே விடலை. அதனால எனக்கு அங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல. சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததை பார்க்குறது கிளம்பிட்டேன். இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய மரங்கள் 3 இந்த ஒரே இடத்துல இருக்குது. பக்கத்தில் நம்ம ஜெனரல் ஷெர்மன் ட்ரீயும் இங்கே தான் இருக்குது. எங்கே கூட்டமாக இருக்கோ அதுதான் அந்த ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா மரமுமே பயங்கர ஜைஜாண்டிக்காக இருந்தது. எல்லா மரத்தை சுற்றியும் இவங்க வேலி போட்டிருந்தாங்க. எந்த மரம் உயரமான மரம் அப்படின்றதே எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் ரொம்ப தூரம் உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. நடக்க முடியாதவங்க வீல் சேர் வச்சுருந்தீங்கன்னா வீல் சேர் ஆக்சசபிள் என்ட்ரன்ஸ் இருக்குது, அதுலேயே நம்ம வந்துக்கலாம். நடக்கிறவங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது, முடியாதவங்களுக்கு வீல் சேர் இருக்குது. குழந்தைங்கள ஸ்ட்ராலரில் வச்சு நம்ம தள்ளிட்டு வரலாம். அதெல்லாம் நல்ல வசதியாக வச்சுருக்காங்க இந்த அடர்ந்த காட்டு மலையிலையுமே.
இந்த மரங்கள்லாம் எதனால் இவ்வளோ பெருசாக இருக்குது, எதனால் இவ்வளோ பழசாக இருக்குது அப்படின்றத அங்கங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு மரத்துக்கு முன்னாடியும் டிஸ்பிளே வச்சு அதோட ஹிஸ்ட்ரி, அதோட வயசு, அது என்ன அப்படின்றதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு வழியாக எதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் வந்தோமோ அந்த மரத்தை பார்க்கறதுக்கான நேரம் வந்துடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சோ அங்கே தான் அந்த மரமும் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அந்த கூட்டம் கலையவே இல்லை. என்னால் மரத்துக்கிட்ட போய் பார்க்கவே முடியல. ஆனால் மரத்தை நிறையா தடவை சுற்றி சுற்றி வந்தேங்க. இந்த மரத்தோட டீட்டெயில்ஸ் அதுக்கு முன்னாடியே போர்டில் வச்சுருக்காங்க. 275 அடி உயரம், 13 அடி விட்டம். அதாவது ரொம்ப ரொம்ப அகலமான மரம், பெரிய மரம். ஆனால் உயரமான மரம் கிடையாது. இதோட வயசு 2700 வயசு ஆகுது இப்போது. அதுக்கு பக்கத்துலேயே இதோட க்ரோத் எழுதியிருக்காங்க. 2 வருஷம் ஆகுமா இந்த மாதிரி சின்ன செடியாக வளர்கிறதுக்கு. இவ்வளோ உயரம், அதாவது 25 அடி உயரம் வளர்கிறதுக்கு 25லேருந்து 100 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவ்வளோ அகலமாகவும் உயரமாகவும் பருமனாகவும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மரத்தை நம்மளால் தொடவோ பக்கத்தில் போய் நிற்கவோ முடியாது. ஏன்னா ரொம்ப தூரம் சுற்றி வேலி போட்டிருக்காங்க. ஒரு மரத்துக்கும் நம்மளுக்கும் இடையில ஒரு 20 அடிக்கு மேலேயே தூரம் இருக்கும். தூரத்தில் இருந்து தான் பார்க்குற மாதிரி வேலி போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கொஞ்சம் கிட்ட பார்க்கலாம், பட் அதுவுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த மரத்தை பார்த்த உடனே உங்களுக்கு எது ஞாபகம் வருது? எனக்கு டக்குன்னு எது ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? அவதார் மூவியில் பேண்டராவில் அந்த மக்கள் எல்லாம் ஒரு ட்ரீக்குள்ளே இருப்பாங்கள்ல, அந்த ட்ரீ ஞாபகம் வந்துச்சு இந்த ஷெர்மன் ட்ரீயை பார்க்கும்போது. அந்த படத்தில் நான் ரொம்ப ஆச்சரியமாக, எப்படிடா இவ்வளோ பேர் இந்த மரத்தில் இருக்காங்க, அதுவும் இவங்களே நம்மளை விட 5 அடி உயரமானவங்க, ஜைஜாண்டிக்கானவங்க, இவங்க இத்தனை பேர் இந்த மரத்தில் இருக்காங்கன்னா அந்த மரம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். இதை பார்த்த பிறகு நிஜமாகவே அந்த மாதிரி மரம் இருக்கும் போல் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்க. இப்போ நம்ம இந்த மரத்தோட பின்பகுதியில் இருந்து பார்த்துட்ருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே பார்க்க முடியுது. உள்ளே பார்த்திங்களா அந்த தண்டு எவ்வளோ பெருசாக இருக்குது. இதை பார்க்கும்போது கொஞ்சம் பழைய மரம் மாதிரி தெரியுது. மற்றபடி இந்த மரத்தை பார்த்தா இந்த மரத்துக்கு 2700 வயசா அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இலைகள் எல்லாம் பாருங்களேன், நல்லா க்ரீன் கலரில் பச்சையாக இருக்குது. ஸோ இந்த மரத்தை பார்த்தா வயசான மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த மரம் இன்னும் ஒரு 1000 வருஷம் கூட இருக்கலாம். நம்ம தான் அதை பார்க்குறதுக்கு இருக்க மாட்டோம். இதுக்கப்புறம் அந்த மலை மேலேயே நாங்கள் ஒரு 8000 அடி உயரம் வரைக்கும் காரில் ட்ரைவ் பண்ணோம். எல்லா மரங்களும் தீயில் எரிஞ்சு கருகி போன நிலையில் மொட்டையாக தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஒரு 8000 அடி வரைக்குமே அப்படி தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிங்ஸ் கேன்யான் நேஷ்னல் பார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கும் இந்த வழியாகவே போகலாம். பட் நம்ம அந்த பிளானில் வரல. ஸோ அதனால் ரிட்டர்ன் வந்துட்டோம். கிங்ஸ் கேன்யானுக்கு இன்னும் ஒரு 1 டே 2 டேஸ் டைம் எடுத்துக்கலாம். பட் இது ரொம்ப தூரம் போகணும். அந்த பிளான் நம்ம இன்றைக்கி பண்ணல. அதனால நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் மலையிலேருந்து. ரோட்டில் பார்த்திங்களா, வழியிலேயே 2 பக்கமும் பாருங்கள் எவ்வளோ அழகாக, இந்த பக்கம் ஒரு மரம், அந்த பக்கம் ஒரு மரம். இது வழியாக போகும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி அந்த பக்கம் வர்றவங்களுக்கும் மரம் இருக்குது பாருங்கள், வரிசையாக அழகாக வளர்ந்துருக்கு. அவங்களும் அந்த மரத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் ரோடு போட்டிருக்காங்க. அதுதான் சூப்பராக இருக்குது. ஃபைனல் டச்சாக அந்த உயரமான மலையிலேருந்து சன்செட் பார்த்தோம். ரொம்ப சீக்கிரமாகவே சன்செட் ஆகிடுச்சு. 5 மணிக்கெல்லாம் சன்செட் ஆகிடுச்சு. வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த செவ்வானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆரஞ்சு கலரும் மஞ்சள் கலரும் குழப்பி அடித்து வானத்தில் யாரோ ஊற்றி விட்ட மாதிரி செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் அங்கங்கே நிறுத்தி அந்த சன்செட்டை ரசிச்சுக்கிட்டே வந்தோம். இந்த ட்ரிப் உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத ட்ரிப்பாக அமைஞ்சது. ரொம்ப அழகான இடங்கள், அழகான தருணங்கள் இந்த இடத்துல எங்களுக்கு கிடைச்சது. இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய் அண்ட் டேக் கேர்.